2050 நியோ சென்னை ரோகன் ஒரு டைம் லேக்ல நிக்கிறான். அவனோட கண் கீழே டார்க் சர்க்கிள், கைய காயம். அவன் லேப்டாப்ல டைப் பண்றான். எக்ஸ்பெரிமெண்ட் 47, டார்கெட் October 27, 2025. மிஷன் சேவ் ஆர்யா. அவனுக்கு தெரியும் 40 முயற்சி பண்ணியிருக்கான். ஒவ்வொரு முறையும் அவளை காப்பாத்த முடியல. ஆனா இப்ப அவன் முடிவா இந்த முறை அவளை பார்க்கணும். டைம் போர்த்தல். அவன் ஒரு பெரிய மின்சார வட்டத்துக்குள் நிக்கிறான். அதுல ஒளி மின்னுது, வானம் மாதிரி சுழற்சி. ரோகன் மெதுவா சொல்றான், ஆர்யா, இப்போ நான் வர்றேன். அவன் சுவிட்ச் ஆன் செய்கிறான். மின்னல், காற்று, ஒளி எல்லாம் கலந்து அவன் உடம்பே மாயஞ்சுது. 2025. அதே வீடு, அந்த மழை இரவு மீண்டும். ஆர்யா கதவுக்கு வெளியே மின்னல் ஒளியில் ஒரு நிழல். அவள் மெதுவா கதவு திறக்கிறா. அங்க நிக்கிறது ரோகன். அவள் அதிர்ச்சி. இது சாத்தியமா? அவன் சிரிச்சு சொல்றான், டைம் மெஷின் உண்மையா வேலை பண்ணிச்சு. அவள் அவனை தொட்டா. மனசு தாங்கல. அவள் அழுதுட்டு அவனை கட்டிக்கிறா. நேரத்தோட விலை ரோகன் சொல்றான், நான் இங்க நீண்ட நேரம் இருக்க முடியாது. டைம் போர்ட்டல் மூடப்படுறது. நான் போன உடனே இந்த ரேடியோ, கடிதம் எல்லாம் அழிஞ்சிரும். அவள் கத்துறான், நான் உன்னை விட்டுட்டு மாட்டேன். அவன் அவள கைய பிடிச்சு சொல்றான், நான் போனால்தான் நீயும் உயிரோட இருப்ப. வெளியில புயல் அடிக்குது. கடிகாரம். கடைசி தருணம். ரோகன் அவள கையில ஒரு சின்ன டிவைஸ் வைக்கிறான். அது ஒரு பெண்டன்ட் மாதிரி மெதுவா மின்னுது. அவன் சொல்றான், இதுல என் நினைவு இருக்குது. நீ தனியா இல்ல. பின் போகுற நேரம் போர்ட்டல் திறக்குது, ஒளி மின்னுது. அவன் மறைஞ்சு போறான். அவள் கத்துறா. ரோகன் ஆனா அவன் மாயம். முடிவு காலை. அவள் விழிக்கிறா. வீடு சும்மா மழை நின்றிருக்கு. அவள் கையில பெண்டன்ட் இன்னும் மின்னுது. அதுல மெதுவா அவனோடவே இருக்கே, நேரத்துக்கு அப்புறம் கூட. அவள் சிரிச்சு சொல்றா, டைம் நம்மை பீழ்ச்சாலும் காதல் நம்மை இணைத்துடுச்சு. தி எண்ட். பார்ட் 2. திரும்பியவன்.